தமிழ்நாட்டின் தங்கங்களுக்கும் சேலத்தின் சிங்கங்களுக்கும் இனி அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நயாகரா ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சேலமில். என்னடா நயாகரா ஃபால்ஸ் கூட கம்பேர் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஷன் பெருசாக இருந்தால் தான் நம்ம என்ஜாய்மெண்ட்டும் பெருசாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வட்டக்காடு ஏரி டேம் சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் வருது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா சக்கரை செட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெயினாக அந்த ஏரியா இருக்கிற இடத்த வந்து குரமச்சி கரடுன்னு சொல்லுவாங்க. அந்த கரடு, இந்த தண்ணி வருது இல்லைங்களா, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டிலேருந்து வருது. அதை வந்து சரபங்கா நதின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்காட்டிலேருந்து வருது இல்லைங்களா, அது வந்து குடுவம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக வட்டக்காடு ஏரி, அந்த ஏரியெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரி வழியாக வந்து தான் இப்போ நம்ம இருக்கிற டேமு. அதை தாண்டி நாலுக்கால் பாலம்னு இருக்குது, அந்த ஏரியா வழியாக போய் காமலாபுரம், அந்த ஏரியா வழியாக போய் காமலாபுரம் ஏரி நிரம்பி ஓமலூர் வழியாக நம்ம தாரமங்கலம் அணமேடுக்கு போயிட்டு காவேரியில் கலந்துருது. இதுதான் இதோட ஒர்க்கு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து பாலமே இல்லாமல் இருந்தது. மக்கள் போகணுன்னா கூட நடந்து தான் போயிருப்பாங்க போல், டூ வீலர் கூட போக முடியாது போல். ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும் பேக்கு. அப்போ தான் வந்து இந்த இடத்துல டூ வீலர் போகிற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போக்குவரத்துலாம் அதிகமாகிடுச்சு. இந்த குட்டி நீர்வீழ்ச்சியில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் மகிழ்ச்சியாக குளித்து விளையாண்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊர் மக்கள் இல்லாமல் நம்ம சேலத்தை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே குளிச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக வீடு திரும்பிகிட்ருக்காங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க 5 பேரை கூட்டிகிட்டு தான் போனோம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாலத்துக்கு அடியில் அந்த வாட்டர் போகிறது இடம் இருக்குது இல்லையா, அந்த பக்கமும் இந்த பக்கம் அதுக்குள்ளேயே பூந்து வந்தோம். அது உள்ளே போய் வந்தோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலாக தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம்லாம் அப்படி போக முடியாது. ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீசன், மெயினாக இங்கே பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் வந்து நல்லா தண்ணி அங்கே வர ஸோ நமக்கு ஏற்காட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணி அதிகரிக்கும் போது தான் இங்கே கீழே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஆபத்தான இடம்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து போர்டு வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா விளையாடணும். ஏன்னா நம்ம கவனமாக விளையாடுறது நமக்கு நல்லது தான். ஏன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம், குழந்தைங்கள வந்து அவ்வளோவா தெரியாது என்ன ஏதுன்னு. ஸோ அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கமாக குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஏன்னா அதுக்கு உள்ளே போனோம்னா ஆள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு 10 feet அந்த அளவுக்குள்ளேயே நின்று குளித்தோம். நல்லா இருந்தது. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு.
இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் வட்டக்காடு ஏரி இருக்கும். அந்த ஏரியை தாண்டினவுடனே ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா வருது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது உண்மையாகவே. ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் நம்ம போகும்போது மைண்டு உண்மையாகவே ரிலாக்ஸாக இருக்குது. தேவையில்லாத சிந்தனைலாம் எதுவும் ஓடுறதே இல்லை. ஸோ அங்கே பார்த்தோம்னா என்னடா இவ்வளோ பெருசாக பேசுகிறானே அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள், அழகான இடங்கள்லாம் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ போய் பார்க்கலாம். பார்த்தா என்ன நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். இங்கெல்லாம் தண்ணி பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. அன்றைக்கி அப்படி தான் இப்போ வந்து கேடிப்பேட்டைக்கு போகிற வழியில் வந்தோமா, மூணு பாம்பு பக்கம் எங்கேயே இருக்குது. போயிட்டு ஆளுமே இல்லைடா, நீ போகிறேன். இந்த மாதிரி இடம்லாம் நம்ம சேலமில் இருக்குது. நமக்கு பெருமை தாங்க. இன்னும் நம்ம சேலத்தில் எவ்வளோ இடம் இருக்குது பார்க்க வேண்டிய இடம். அதையும் பார்த்துடலாம். இந்த இடத்துக்கு பேர் என்னப்பா? ஸோ இந்த ஆக்சுவலாக இங்கே சவுண்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே இல்லைங்க. நம்ம பேசுகிறது அங்கே இருக்கிற கிளி, குருவி, ஸோ இதோட சவுண்டு, பறவைகளோட சவுண்டு மட்டும்தான் அழகாக கேட்டுச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. அதனால தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி போகலாம். வாழை வராது, போமா. கால் வைக்கிற மாதிரி தானே இருக்குது, போமா. இங்கே ஒரு அண்டா. சீக்கிரமாக போங்க நடந்து. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் போயிடுவாங்க. நல்லா பண்ணிட்டு நீங்களும் இந்த வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போக டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. நல்லாயிருக்கும். இது ரொம்ப சின்ன இடங்கிறதுனால போகாமல் விட்டுறாதீங்க. இங்கேயும் போனீங்கன்னா நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் போங்க, தன்னை குழந்தையாக நினைக்கிறவங்களும் போங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த போகிற வழியே பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே இயற்கையாகவே பசுமையாக ஒரு வழியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் தான் உண்மையாகவே. அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வரப்பில் நம்ம அக்காங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்பில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. சரி அப்படியே வண்டி நிறுத்திட்டு அப்படியே அந்த தண்ணி கட்டியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவங்ககிட்ட போய் கேட்டோம், எப்போக்கா அதெல்லாம் முடிப்பீங்கன்னு கேட்டோம். இந்த இதில் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு நெல் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் டைமில் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்டயும் 2 பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவங்ககிட்ட போயிட்டு வரோன்னு சொன்னோம். நல்லா சந்தோஷமாக போயிட்டு வாங்க கண்ணுன்னு சொல்லி அவ்வளோதான். சூப்பர். இங்கே தான் சேலம். டீச்சரு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா இருக்கும்ல, தெரியுமா? கவுண்டர் அவங்க நம்மகிட்ட தான் போட்டிருக்காங்க.
பயிர் நடுறது. இது 30 நாளா? காட்டில் வச்சுட்டு அது 3 மாதம் கணக்கா இல்லை? அதான் நம்ம பொங்கலுக்கு இது பண்ணி அறுவடை பண்ணிடுவீங்க. பொங்கலுக்கு அறுவடை பண்ணிடுவீங்க, தைப்பொங்கல். ஃபைனலாக வட்டக்காடு ஏரிக்கிட்ட வந்தோம். அது பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணி ஃபுல்லாக இருந்தது இந்த டைமு. அப்படியே அந்த ஏரியோட கார்னரில் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க குதிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இனி கண்டிப்பாக போடுறோம். இனிமேல் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம சேனல் பேர் ஹாப்பி சேலம் 360. தேங்க்யூ.